புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் மக்கள் போராடி வரக்கூடிய நிலையில் அந்த மக்களை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக பாதுகாப்பு கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறைக்கு விஜய் சார்பில் கடிதம் தரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இப்போ இந்த பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்கள் என்ன? காயத்ரி, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் புதிய விமான நிலையம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 850 நாட்களுக்கு மேலாக அந்த கிராம பகுதி மக்கள் தங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அந்த மக்களை நேரில் சென்று சந்தித்து பேசுவதற்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் கடிதம் கொடுத்திருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நேரடியாக, அதாவது தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட போது அதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டதுடன் ஆளுநரை சென்று நேரில் சந்தித்து பேசியிருந்தார். அதற்குறித்து சட்ட ஒழுங்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். தற்போது இந்த பிரச்சனையை முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த பரந்தூர் கிராம மக்களை, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக விஜய் தற்போது பாதுகாப்பு கேட்டு காவல்துறையிடம் அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக.